இசை, என்ன இசை, கால் ரொம்ப வலிக்குதா? ஐயோ இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல விஷால். ஏய், பொய் சொல்லாத. நீ இப்படி தூங்காம புலம்புறத பார்த்தாலே உனக்கு வலி இருக்கும்னு நல்லாவே தெரியுது. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ போய் தூங்கு, இது சரியாயிரும், ஒண்ணும் இல்ல. விஷால், ஐயோ என்ன பண்ற நீ விஷால்? பார்த்தா தெரியல, உன்னோட வலிக்கு ஆயில் தடவி விட்டுட்டு இருக்கேன். ஐயோ இதெல்லாம் எதுக்கு நீ பண்ற விஷால்? வேண்டாம். ஓ அதுவா, நாளைக்கு மொட்டை மாடிக்கு பெயிண்ட் அடிக்கணும், அதான் இந்த மாதிரிலாம் வச்சு உன் கால்ல டெமோ பார்த்துக்கிட்டு இருக்கேன். விளையாடாத விஷால். பின்ன என்ன இசை, உனக்கு எவ்வளவு வலி இருக்கு, இந்த மாதிரி ஏதாவது ரெமெடி பண்ணாதானே அந்த வலி குறையும். சரி, உன் காலை காட்டு, இந்த ஆயில நான் போட்டு விடுறேன். விஷால், இது எல்லாமே நீ எவ்வளவு அம்மா போதுமா, போதும். நீ என்ன சொல்லுவேன்னு நான் சொல்லட்டுமா? இதெல்லாம் எனக்கு பழக்காத, அப்புறமா நீ என்ன விட்டு போயிட்டனா நான் ரொம்ப கஷ்டப்படுவேன், அது இதுன்னு அப்படித்தானே சொல்ல போறேன். காட்டு, இந்த பாரு, இதெல்லாம் யாருக்கு வேணாலும் செய்யலாம். இப்போ என் அம்மாக்காக நீ இந்த வேண்டுதெல்லாம் பண்ணல, அந்த மாதிரி உனக்காக நான் அந்த மாதிரி என்ன தடவி விடுறேன். குடு. ஐயோ இது அப்படியெல்லாம் இல்ல. கொஞ்ச நேரம் எதுவும் பேசாம அமைதியா இருக்கியா? குடு. ஏய் விஷால், ஐயோ செல்லமே, நீ இந்த அம்மாவோட வேதனைய புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். என் மேல உயிரியே வச்சிருக்கிற என் அக்காவுக்காக, அவ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு பெரிய தப்பு பண்ண போறேன். இது தப்புன்னு கூட சொல்ல முடியாத பெரிய பாவம். அந்த பாவத்தை பண்ண போறேன். இந்த பாவிய மன்னிச்சிரு. வர்ஷினி, எங்க போற? நேத்தெல்லாம் உடம்பு முடியாம இருந்துட்டு இப்ப எங்க கிளம்புற? கோயிலுக்கு போறேம்மா. கோயிலுக்கு போறியா? என்ன இப்பெல்லாம் அடிக்கடி கோயிலுக்கு போற மாதிரி இருக்கு? அது ஒண்ணும் இல்லம்மா. இப்படியெல்லாம் நீ அடிக்கடி கோயிலுக்கு போக மாட்டியே. நான் கூப்பிட்டா கூட சமயத்துல வரமாட்டேன்னு சொல்லி தட்டி கழுக்க பாப்ப. அப்புறம் இப்ப எதுக்கு போற? மனசுல ஏதாவது நினைச்சு ஃபீல் பண்றியா? எதா இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லு. என்னம்மா ஒரு மாதிரியா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஒரு மாதிரியா டல்லா இருந்துச்சு, அதான் கோயிலுக்கு போயிட்டு. இன்னைக்கு ஆஃபீஸ்ல எனக்கு லாஸ்ட் டே. அவங்க கிட்ட அந்த ஃபைல்ஸையும் சாவியையும் கொடுத்துட்டு வரலான்னு கிளம்புறேன். என்ன வர்ஷினி, தனியா எங்கம்மா போற? அது இன்னைக்கு லாஸ்ட் டே ஆஃபீஸ். என்னோட லாக்கர் சாவியை கொடுத்துட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வர போறாத்த. ஏமா, விடிஞ்சா கல்யாணத்துக்கு பந்தக்கால் நட போறோம். இந்த நேரம் நீ இப்படியெல்லாம் தனியா போக கூடாது வர்ஷினி. ஆபீஸ் விஷயத்தெல்லாம் ராகவ் கிட்ட சொல்லிடு, அவன் எல்லாத்தையும் பாத்துப்பான். உனக்கு நகை எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்த, வா நகை கடைக்கு போலாம். ஐயோ, நகை கிடைக்கா? நான் 10 மணிக்கு ஹாஸ்பிட்டல் போகணுமே, இப்ப என்ன பண்றது? வர்ஷினி, என்ன யோசிக்கிற? வா போலாம். அத்த ப்ளீஸ் த, ஒரு முக்கியமான வேலையா நான் ஆஃபீஸ் போயே ஆகணும். ஈவினிங் நகை கடைக்கு போலாம் அத்த. ஓ அப்படியா சொல்ற? சரி, அப்ப நம்ம கார்லயே போயிட்டு வந்துரு. ஆஹா இல்ல அத்த, நான் ஆட்டோ புக் பண்ணிட்டேன். வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஆட்டோலயே போயிடுறேன் அத்த. போறேன்னு சொல்லக்கூடாதுமா, அது நல்ல வார்த்தையே இல்ல. எப்பவுமே போயிட்டு வரேன்னு தான் சொல்லணும், சரியா? சரிங்க அத்த, இனிமே நான் அப்படியே சொல்றேன். வரேன் அத்த. சீக்கிரமா வந்துரு. இசை அக்கா ஃபோன் பண்றாங்க. நான் வீட்ல இல்லாதது இசை அக்காக்கு தெரிஞ்சிச்சு போல. இப்ப ஃபோன் எடுத்தா ஏதாவது கேள்வி கேட்பாங்க.
அவங்களும் கோயிலுக்கு வரேன்னு சொல்லிட்டா என்ன பண்றது? ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். என்னாச்சு இவளுக்கு? என்ன இவ? என்னாச்சு? ஏன் காலை அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறா? கால் போகவும் மாட்டேங்குது. ஒருவேளை அவ ஆபீஸ்க்கு போயிருக்காளோ? சரி, மேனேஜருக்கு கால் பண்ணி கேட்டு பாப்போம். என்னம்மா, நேத்தோட பிபி இன்னைக்கு ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்த மாதிரி டைம்ல அபார்ஷன் பண்ணக்கூடாது. அப்படி பண்றது அட்வைசபிள் இல்ல. டாக்டர் என்ன சொல்றீங்க? ஆமாமா, நான் நேத்து எழுதி கொடுத்த டேப்லெட்டோட இன்னும் சில டேப்லெட்ஸ் எழுதி தரேன். அதெல்லாம் டயத்துக்கு எடுத்துட்டு ஒரு 3 நாள் கழிச்சு வாங்க. டாக்டர் இல்ல டாக்டர், 3 நாள் வரைக்கும்லாம் என்னால வெயிட் பண்ண முடியாது. நான் கன்சீவா இருக்கிற விஷயம் என் வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். இன்னைக்கு எனக்கு அபார்ஷன் பண்ணிடுங்க டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். உங்க கால்ல விழுந்து நான் கேக்குறேன் டாக்டர், எனக்கு இன்னைக்கு அபார்ஷன் பண்ணிடுங்க டாக்டர். என்னம்மா நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஐயோ, முதல்ல எந்திரிமா. என்னம்மா இப்படி பிஹேவ் பண்றீங்க? எந்திரிமா. என்னோட சூழ்நிலை அந்த மாதிரி டாக்டர், எனக்கு ஒரு ஆப்ஷனே இல்ல. எந்திரிமா ப்ளீஸ், எந்திரிமா. உங்களை கடவுளை கேக்குறேன். சரி, எந்திரிமா. எனக்கு உடனே அபார்ஷன் பண்ணுங்க டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். சரி சரி, எந்திரிமா. முதல்ல எந்திரிமா, போய் உட்காரு. ப்ளீஸ். என்னம்மா, நீ படிச்ச பொண்ணு தானே, கவனமா இருக்க வேண்டாமா? தப்பு பண்ணிட்டு இப்ப வந்து இப்படி கெஞ்சுற? எனக்கு ரொம்ப எம்பாரசிங்கா இருக்குமா. டாக்டர். சரி, உன் கூட யாரா வந்திருக்காங்களா? யாரும் வரல டாக்டர். அபார்ஷன் பண்ணிட்டு வீட்டுக்கு தனியா போயிடுவியா? எதுக்குமா இவ்ளோ ரிஸ்க் எடுக்கற? டாக்டர் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் டாக்டர், ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ். நர்ஸ் டாக்டர் டிஎன்சி பண்ற டாக்டர் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க டாக்டர். அப்ப ஆபரேஷன் தியேட்டருக்கு இவங்களை கூட்டிட்டு போங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க. ஓகே டாக்டர். ஓகே, நீங்க வாங்க. தேங்க்யூ போங்க. டாக்டர். வாங்க.